ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏர் ஃப்ரையரில் சிக்கன் சீஸ் நக்கெட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேற்று போட்டிருந்த வீடியோவில் சிக்கன் நக்கெட்ஸ் வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் எண்டிங்கில் ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம பிளெண்டரில் சேர்த்துடலாம். சிக்கனில் ஏதாவது எக்ஸஸாக தண்ணி இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா இருத்துட்டு இந்த பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மிக்சடு ஹெர்ப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு, பிரெட் க்ரம்ஸு, முட்டையெல்லாம் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெறும் ப்ளைனாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட் சைட் கோட்டிங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன்லேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார வந்து நம்ம சீஸை வச்சுட்டு இந்த சீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் மைதா மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்து வச்ச பிறகு இதை முட்டையில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட சிக்கன் எல்லாமே ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் வந்து போட்டுடலாம். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையரில் நம்மளோட சிக்கனை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ மெனுவில் வந்து சிக்கனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டாப் ஹீட்டிங்கில் மட்டும் ரோட்டி சரியும் ஆனில் இருக்கும். நம்ம வந்து சிக்கன் நக்கெட்ஸ் தான் பண்ண போகிறோம், ஃபுல் சிக்கன் பண்ண போகிறதில்ல. அதனால ரோட்டி சரியாக ஆஃப் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் ரெண்டுமே வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது 190 டிகிரி செல்சியஸில் நம்ம ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்திங்க அப்படின்னா அகாரோலேருந்து அகாரோ எலகன்ட் மாடல். இதோட பவர் வந்து 1700 வாட்ஸு. இதோட கெப்பாசிட்டி 14.5 லிட்டர். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு இதில் வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம திரும்பவும் உள்ளே வச்சுட்டு மெனுவில் சிக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரோட்டி சரி ஆஃப் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் ரெண்டுமே ஆன் கொடுத்துக்கோங்க. டெம்பரேச்சரில் 190 டிகிரி செல்சியஸில் இதை வந்து நம்ம 4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் டைம் நம்ம 4 நிமிஷம் ஏர் ஃப்ரையருக்குள்ளே வைக்கும் போது நம்ம வந்து மிடில் ரேக்கில் இல்லாமல் டாப் ரேக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் நக்கெட்ஸும் ரெடியாக இருக்குது. ஏர் ஃப்ரையரில் நம்ம உள்ளே வச்சுருக்க சிக்கனையும் வெளியில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஏர் ஃப்ரை பண்ணது. ஆயிலில் நான் டீப் ஃப்ரை பண்ணதில் உள்ளே வந்து சீஸ் வைக்கல, ஆனால் ஏர் ஃப்ரையரில் பண்ணதில் வந்து சீஸ் வச்சுருக்கேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணது வந்து நல்ல ஒரு டார்க் கோல்டன் கலர் வந்திருக்கு. ஆனால் ஏர் ஃப்ரையரில் பண்ணது வந்து லைட் கோல்டன் தான் வந்திருக்கு. ஆனால் ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணியிருந்ததுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து ஏர் ஃப்ரையரில் பொரிச்சதுலேயுமே இருந்தது. எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளார ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஏர் ஃப்ரை பண்ணது வந்து நமக்கு ஒரு 9 மினிட்ஸ் டைம் எடுத்தது. அதே மாதிரியே நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கரிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்ம எண்ணெயில் குக் பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சர் டைமிங்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இதே ஏர் ஃப்ரையரில் வைக்கும்போது நம்ம ப்ரிசைஸ்டாக டெம்பரேச்சர் டைமிங்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். டெக்ஸ்சர் வைஸ் பார்க்கும்போதே எனக்கு ஏர் ஃப்ரை பண்ணதும் நல்லா இருந்தது, டீப் ஃப்ரை பண்ணதும் நல்லா இருந்தது. ஏர் ஃப்ரையரில் நமக்கு டைம் தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்குது, மற்றபடி அதில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.